வணக்கம். இன்று 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வையை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கிட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், உங்கள் பிரச்சனையை நான் அறிந்துள்ளேன், காணாமல் போனோர் உறவினர்களிடம் ஜைட் அல் ஹுசைன் தெரிவிப்பு என்பதுதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. உங்களுடைய பிரச்சனைகளை நான் ஏற்கனவே முழுமையாக அறிந்து வைத்துள்ளேன். எனவே காணாமல் போனோரை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளுக்கு எம்மால் அழுத்தங்கள் கொடுக்கப்படும் என காணாமல் போனோர் உறவினர்களுடனான சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஜைட் அல் ஹுசைன் தெரிவித்தார். நேற்றைய தினம் வடக்கிற்கான விஜயத்தை மேற்கொண்ட ஆணையாளர் ஹுசைன் வடமாகாண முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய அலுவலகத்திற்கு சென்று திரும்பிய போது அலுவலகத்திற்கு வெளியே கூடியிருந்த காணாமல் போனோரின் உறவினர்களுடன் உரையாடும் போது மேற்கண்டவாறு கூறினார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல எங்களுக்கு இன்றைய பதிலொன்றை கூறுங்கள், மன்றாடிய உறவுகள் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. காணாமல் போன எம்மவர் உயிருடனே உள்ளனர் ஐயா, எமது உறவுகளை தேடி தாருங்கள், இல்லையேல் பிரச்சனைக்கு தீர்வினை பெற்று தாருங்கள். எமது பிரச்சனைக்கு ஒரு தீர்வுமே இல்லையா? அவ்வாறாயின் நாம் எமது பிள்ளைகள் இன்று எதற்காக உயிர் வாழ வேண்டும்? நாம் உயிர் வாழ்வதில் எதுவித அர்த்தமும் இல்லை. எமக்கு சாவை தவிர வேறு வழி இல்லையா? நாம் என்ன பாவம் செய்தோம்? காணாமல் போன பிரச்சனைக்கு இன்று எமக்கு இறுதி முடிவு கிடைத்தே ஆக வேண்டும். எம்மவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா? எமக்கு முடிவினை ஹுசைன் ஐயா வழங்க வேண்டும் என்றவாறு காணாமல் போனவர்களது உறவுகள் மனித உரிமை ஆணையாளர் ஜைட் அல் ஹுசைன் முன்னிலையில் கதறி அல்லது புலம்பி மன்றாடினார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல காணாமல் போனோரது உறவுகளை கண்டதும் வாகனத்தை விட்டு இறங்கிய ஹுசைன் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஜைட் அல் ஹுசைன் நேற்று வடபகுதிக்கு விஜயம் செய்த போது அங்கு வீதிகளில் மக்கள் தன்னை சந்திப்பதாக காத்திருப்பதை கண்டு வாகனத்தை விட்டு இறங்கி மக்களை சந்தித்தார். நேற்றைய தினம் வடக்கிற்கான விஜயத்தை மேற்கொண்ட ஆணையாளர் ஹுசைன் வடமாகாண முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே ஒன்று கூடியிருந்த காணாமல் போனோரது உறவினர்களை அவர் கண்ணுற்றார். தமது காணாமல் போன உறவுகளின் புகைப்படங்களை கையில் ஏந்தியவாறு மக்களை கண்டதும் வாகனத்தை விட்டிறங்கி மக்களிடம் சென்ற ஹுசைன் அவர்களுக்கு இருகரம் கூப்பி வணக்கம் செலுத்தினார் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினேன், அல் ஹுசைன் இவ்வாறு கூறுகிறார் என்ற ஒரு செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. வடமாகாணம் எதிர்கொள்ளும் சவால்கள், தற்போது வரையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், காணாமல் போனோர் தொடர்பில் மேலதிக விவரங்கள், காணி பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஜைட் அல் ஹுசைன் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம், சொந்த நிலங்களை திருப்பி தாருங்கள், ஹுசைனிடம் கதறிய வலிகாமம் இடம்பெயர் மக்கள். நான் மீண்டும் இங்கு வரும்போது நீங்கள் உங்கள் சொந்த இடங்களில் இருப்பீர்கள் என இவர்களிடம் ஹுசைன் கூறினார் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. எங்களுடைய சொந்த நிலங்களை மீட்டு தாருங்கள், 25 வருடங்களுக்கு முன்னர் கொடுத்த அரை நிரந்தர வீட்டிலேயே இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு துறைமுகம் வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம், எங்களுடைய சொந்த நிலங்களை மீட்டுக் கொடுங்கள், நாங்கள் நிம்மதியாக வாழ விரும்புகின்றோம் என்று வலிவடக்கில் இடம்பெயர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்தார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளிப்பதை சர்வதேசம் ஏற்கவில்லை, வழக்கு விசாரணையை சாத்தியம் என சிபியிடம் ஹுசைன் எடுத்துரைப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையானது வழக்கு விசாரணையினூடாக முன்னெடுப்பதே பொருத்தமானது என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஜைட் அல் ஹுசைன் தெரிவித்ததாகவும், அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்வதை சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் கூறியதாக வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல உள்ளக பொறிமுறையை தயாரிக்க 11 பேர் கொண்ட விசேட செயலணி பிரதமர் குழுவுடனும் ஐநா ஆணையாளருடனும் பணியாற்றும் என்ற ஒரு செய்தியும் இந்த வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இலங்கை மனித உரிமை விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை தொடர்பாக ஆராய்வதற்கும் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு உள்ளக விசாரணை பொறிமுறை குறித்த கட்டமைப்பை நிறுவுவதற்கு ஆலோசனை வழங்கவும் 11 பேர் கொண்ட விசேட செயலணியை அரசாங்கம் நியமித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஜோசித விவகாரம் விசாரணையில் அரசியல் தலையீடுகள் இல்லை என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் வழக்கு விசாரணைகளை நிதி குற்ற புலனாய்வு பிரிவே முன்னெடுத்து வருகிறது. இது குறித்தான விசாரணைகளின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோ அல்லது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அமைச்சர்களோ தலையிடவோ அல்லது அழுத்தங்களை பிரயோகிக்கவோ மாட்டார்கள் என சட்டம் ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல காணாமல் போனோர் தொடர்பில் அதிக சிரத்தையுடன் செயல்படுகின்றோம், கிழக்கு முதலமைச்சரிடம் அல் ஹுசைன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்கில் காணாமல் போனோர் தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவை அதிக கவனம் செலுத்தி வருகிறது. புதிய அரசு கவனம் செலுத்துவதற்குரிய ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் நாம் வழங்குவோம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஜைட் அல் ஹுசைன் கூறியதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின்
முற்பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஐநா ஆணையாளர் ஹுசைன் நேற்று யாழ் திருமலை விஜயம், காணாமல் போனோர் ஆர்ப்பாட்டம், பாதிக்கப்பட்ட மக்களுடன் நேரடியாக சந்தித்து பேச்சு என்பதுதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல சிறுநீரக நோயாளர் மருந்து வெளிநாடுகளிலிருந்து உடன் தெரிவிக்க ஜனாதிபதி பணிப்பு என்ற செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. சிறுநீரக நோயாளர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை எதுவித தட்டுப்பாடுகளும் இன்றி வைத்தியசாலைகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுகாதார அமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல முன்னாள் அமைச்சர்கள் மீது கஃபே அமைப்பு குற்றச்சாட்டு, 13 மாதங்கள் கடந்தும் வாசஸ்தலம் மீள கையளிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தியும் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில். அமைச்சு பதவிகளிலிருந்து நீங்கி 13 மாதங்கள் கடந்துள்ள போதும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இன்னமும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை மீள கையளிக்கவில்லை என கஃபே அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஐநா ஆணையாளரின் நிலைப்பாட்டை அறிய புலம்பெயர் சமூகம் ஆவல், உலக தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் இவ்வாறு கூறுகிறார் என்ற செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. விசாரணை பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளை அனுமதிப்பது தொடர்பான குழப்பத்திற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் நிலைப்பாடு என்ன என்பதை அறிய ஆவலாக இருப்பதாக உலக தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சிங்கள அமைப்பை கட்டுப்படுத்த வேண்டும், கர்தினால் மல்கம் ராஞ்சித் தாண்டக இவ்வாறு தெரிவிக்கின்றார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. துவேசத்தை விதைத்து மக்கள் மத்தியில் இன மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் சிங்களேயை கட்டுப்படுத்த வேண்டும் என கர்தினால் மல்கம் ராஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கண்டியில் விபத்து, 2 ராணுவ மேஜர்கள் பலி என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. கண்டியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் ராணுவ மேஜர்கள் 2 உயிரிழந்துள்ளார்கள் என்று புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாகியுள்ளது இந்திய தினகரன் பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இனப்பிரச்சினை தீர்வில் முஸ்லிம்களின் அபிலாசைகளும் உள்வாங்கப்பட வேண்டும், இவ்வாறு ரிசான் பத்ருதீன் கோரிக்கை என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இனப்பிரச்சினை தீர்வில் இந்தியாவின் பங்களிப்பு இருப்பதினால் எந்த இனமும் பாதிக்கப்படாத வகையில் குறிப்பாக முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வொன்றை வழங்குவதற்கு இந்தியா உதவ வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசான் பத்ருதீன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் சரத் பொன்சேகா நாளை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கின்றார் என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல நிசாந்த ஸ்ரீ வர்ணசிங்கவின் அமைச்சு பதவிக்கு பொன்சேகாவின் கட்சியிலிருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார் என்ற செய்தி கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. அதுபோல பிரித்தானியாவுக்கான புதிய தூதுவராக அமரி விஜயவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும், இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் ஜனாதிபதி சந்திப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. அதுபோல சீனிகம தேங்காய் உடைப்பு பிரார்த்தனையின் போது தினேஷ் குணவர்தனவின் பர்ஸ் காணாமல் போனது என்ற செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் தினேஷ் குணவர்தனவின் பணப்பை சீனிகமவில் காணாமல் போனது என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதுபோல சரத் பொன்சேகாவுக்கு அமைச்சு பதவி வழங்குவதா இல்லையா தீர்மானம் இன்று என்ற ஒரு செய்தியும், வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை ஹுசைன் சந்தித்தார் என்ற செய்தியும் புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பக்கத்தில். இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.